ஹூக் வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு இதுவும் ஆரி ஒர்க் அயன் நீடில் தான். இதில் நான் த்ரெட் சுத்தாமல் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஆரி ஒர்க் அயன் நீடில். இது ஆரி ஒர்க் டூலிப் பிராண்ட் நீடில். இது வந்து இம்போர்ட்டட் நீடில்ஸ். இதில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது, 13, 14, 23 and 24. பட் நாம் அயன் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்போ யூஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க் அயன் நீடிலில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஜரி அண்ட் சில்க் த்ரெடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் நீடில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் நல்லா வந்து திக்காக இருக்கும். இதில் உங்களால் பீட்ஸ் வந்து கோக்க முடியாது. ஸோ நம்ம இதை ஜரி அண்ட் சில்க் த்ரெடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஒன் டைப். ஒரு டைப் ஆஃப் நீடில் வந்து பீட்ஸ் நீடில். இதில் நீங்கள் பீட்ஸ் அண்ட் ஜர்தோசியை லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் சில்க் த்ரெட் அண்ட் ஜரி வந்து உங்களால் இதில் போட முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைப் ஆஃப் நீடில் தான் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஜரி அண்ட் சில்க் த்ரெடுக்கு நம்ம டைப் 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப் 2 எடுத்து வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் வந்து நான் நூல் சுத்தாமல் வச்சுருக்கேன், ஒன்றுத்துல நூல் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம எப்படி நூல் சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வந்து பண்டலில் வந்து சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மீட்டரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து விரிச்சிட்டு இந்த நீடிலில் வந்து நம்ம சுற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸில் நீங்கள் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விடணும். எவ்வளோ கேப் விடணும்னு காட்டுறதாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டால் போதும். கேப் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ மேலே இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரணும். நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீடலில் சுற்றி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. எட்ஜ் வரையும் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே வர போகிறோம். அங்கே முன்னாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த நீடலில், அதே மாதிரி நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிக்கிட்டு வரோம். ஓகே, இப்போ வந்து இந்த மேலே இருக்க டிப் வரையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். கேப்பே இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே சுற்றும் போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். நான் க்ளூ அப்ளை பண்ணாமல் காட்டுறேன். இப்போது இது மேலேயும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 days நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட் விட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அது ஸ்டிக் ஆகிடும். இப்போ நான் முன்னாடி வச்சுருக்க நீடில் மாதிரி உங்களுக்கு க்ரிப்பாக ஸ்டிக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இதை ஸ்டார்டிங்கில் பண்ண தேவையில்லை. நீங்கள் ப்ரைடல் ஒர்க்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சாலும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் விஷ் தான். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு த்ரெட்டு சுற்றி இருக்க நீடில் தான் ஒர்க் போட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் த்ரெட்டு இருக்கிற நீடில் வந்து எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். அயன் நீடில் டைப் 1 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட். ஜரி த்ரெட்டில் 753 நம்பர் தயால்ஜி பிராண்ட். இந்த பிராண்ட் இந்த நம்பர் வந்து நீங்கள் ப்ரைடல் ஒர்க்ஸ் பண்ணும்போது இந்த பிராண்டு இந்த நம்பர் தான் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 704 நம்பர் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு இந்த நம்பர்லேயும் யூஸ் பண்ணலாம். கட் டியூப்ஸ், கிளாஸ் டியூப்ஸ் ஆர் டெஸ்ட் டியூப்ஸ்னு சொல்லுவாங்க. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 எடுத்து நம்ம எப்படி வந்து ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டு நல்லா வந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து அதோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிசுறு இருந்துச்சுன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட எட்ஜில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிசர்ஸ், ட்ரிம்மர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக வந்து சுற்றி வந்து எண்ணாட் போடுவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? அது போட தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு 2 நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு நாட்டும் போட்டுக்கோங்க. ஸோ சேஃப்டிக்காக இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் ஜரியில் வந்து ஒரு எண்ணாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் பொசிஷன் இந்த மாதிரி வைக்கிறோம். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜரி எண்ணாட் போட்ட ஜரி எடுத்துக்கோங்க.
எண்ணாட் போட்ட சரி எடுத்துட்டு இந்த விரல் இருக்குங்களா, இந்த விரல்ல கட்டை விரல் பக்கத்துல இருக்க விரல்ல ஒரு 2 சுத்து சுத்திட்டு மிடில் ஃபிங்கர்ல தள்ளிட்டு தம் ஃபிங்கர் வச்சு அமுக்கிக்கணும். ஹேண்ட் பொசிஷன் வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ரேம்க்கு கீழே நாம கொண்டு போய் வச்சுக்கணும். இந்த ஹேண்டை வந்து சரியை சுத்தி எடுத்துக்கிட்டு நீங்க ஃப்ரேமோட கீழே வந்து இந்த ஹேண்ட் பொசிஷனை வச்சு மேல இருந்து ரைட் ஹேண்ட்ல நீடலால நம்ம அந்த சரியை பிடிச்சி இழுப்போம். ஓகேங்களா? இழுக்கும் போது அந்த டெஸ்ட் டியூப் லாக்காக விழும். எப்படின்னு பாருங்க. இப்போ காட்டுற பாருங்க. இப்போ நீடில் வந்து நான் மேல இருந்து இழுக்கிறேன், ஃப்ரேமுக்கு மேலே இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கீழே நம்ம வச்சிருக்க சரி வந்து அந்த டெஸ்ட் டியூப் வந்து அதோட எட்ஜில் வந்து லாக்காக ஃப்ரேமில் விழுந்துடும். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம இழுக்கிறோம்னா அந்த அந்த டெஸ்ட் டியூப் வந்து அந்த ஃப்ரேமோட கீழே வந்து லாக்காக விழும். அதுக்கப்புறம் தான் நம்ம லூப் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடம் லாக் விழும். இது எப்படி நான் வந்து ஃப்ரேம்க்கு கீழே ஹேண்டில் பண்ணுறேன்னு ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரேம்க்கு கீழே உங்களுக்கு வேற ஒரு கிளாத்ல காட்டுறேன், ஸோ அதை மைண்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டில் சரியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சரியை கொண்டு போய் அந்த ஹூக்கில் கொண்டு போய் இப்படி மாட்டி விடணும். இப்போ மாட்டிக்கிட்டாலே நீங்கள் அப்படியே லைட்டாக விட்டுட்டே வந்தீங்கன்னா மேலே நான் அப்படியே இழுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எண்டு நாட் மாதிரி வந்து விழுந்துருச்சு. இந்த நம்ம இங்கே டெஸ்ட் டியூப் போட்டுக்கோம்ல, அது வந்து இங்கே எண்டு நாட்டாக விழுந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே இருந்து நான் லூப் போட போகிறேன். கீழே என்ன பண்ணணுன்றதை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ ஒரு லூப் நான் போட போகிறேன். இப்போ இங்கே இன்சர்ட் பண்ணுறேன், நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ரொட்டேஷன், அவ்வளோதான். இப்போ மேலே வந்து நான் நீடில் எடுத்து இன்னொரு லூப் போட போகிறேன். இன்னொரு லூப்புக்கு நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். சரி த்ரெட்டை ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். திருப்பி மேலே நீடில் எடுக்கிறேன். இன்னொரு லூப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் திருப்பி சரி த்ரெட்டை ஒரு ரொட்டேஷன். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி சுற்றிட்டே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு ரொட்டேஷன், அவ்வளோதான் கொடுத்துட்டு இப்படி மேலே நீங்கள் திருப்பி இன்னொரு லூப் நான் போடுறேன். இன்னொரு லூப் போடும்போது திருப்பி ஒரே ஒரு ரொட்டேஷன். ஓகேங்களா? இதுதான் மெத்தட். கீழே பண்ணுறதுக்குரிய மெத்தட் இதுதான். இப்படி தான் நீங்கள் லூப் வந்து கீழே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் சரியை கீழே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே வந்து நான் லூப் போடுறத உங்களுக்கு காட்டுவேன். நான் லூப் போடும்போது சொல்லுவேன் கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே சரியை இழுக்கணும். ஓகேங்களா? இதான் ஸ்டெப்பு. இதுதான் உங்களோட பேசிக் பேட்டர்ன். எப்படி போடுறதுன்னு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். நல்லா கவனித்து பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து கிளாத்து ஃப்ரேம்க்கு மேலே இருக்கிற கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். நான் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணுறதால பிளாக் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் கிளாத் யூஸ் பண்ணும்போது ஒயிட் கிளாஸ் மார்க் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க லைன். தென் வந்து என்னென்னா எப்பயுமே லைட்டாக தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். பிகாஸ் நீங்கள் அதுக்கப்புறம் ரப் பண்ண முடியாது. ஸோ லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே. இப்போது நம்ம இந்த லைனில் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம், கீழே நோக்கி பார்த்து தான் நம்ம போடுவோம், டவுன்வர்ட்ஸில். அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கீழ் நோக்கி தான் நம்ம செயின் ஸ்டிச் ஒன்று போட்டு வரும். அந்த மாதிரி கீழ் நோக்கி போடும்போது நீடிலோட ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹூக்கோட வி ஷேப்டு பார்ட் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கீழ் நோக்கி பார்த்து தான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம கீழ் நோக்கி தான் செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதேமாரி நீடிலையும் நீங்கள் கீழ் நோக்கி வச்சு தான் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி தான் நீங்கள் நீடில் வந்து எப்பயுமே இன்சர்ட் பண்ணணும். கீழ் நோக்கி அந்த வீக் ஷேப்டு ஹூக் தெரியணும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வராது. ஓகே, நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஹேண்ட் பொசிஷனை ஃப்ரேம்க்கு கீழே வச்சுக்கிறேன். இப்போ மேலே இருந்து நம்ம எப்படி லூப் போடலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னேன், அந்த நீடிலோட வி ஷேப்டு ஹூக் டவுனை பார்த்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து சரியை இழுக்கும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் டியூப் உங்களுக்கு லாக்காக விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இழுத்துகிட்டே வரும்போது அந்த ஹேண்டை ரிலீஸ் பண்ணும்போது டெஸ்ட் டியூப் லாக்காக விழுந்துடும். தென் நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணும், வி ஷேப்டு ஹூக் டவுனை பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். மேலே நான் இழுக்கும் போதே லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஹூக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி திரும்பிடும். பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி இந்த ஹூக் திரும்புதுங்களா?
ஓகேங்களா? திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹூக்கை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் ஹூக்கை வந்து கீழே பார்த்த மாதிரி தானே இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீடில் லைட்டாக கீழே பார்த்த மாதிரி அந்த ஹூக்கை டேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் லூப் போடணும். பாருங்கள், நான் அப்படியே டேர்ன் பண்ணி கீழே பார்த்த மாதிரி அந்த ஹூக்கை திருப்பிட்டு இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். மேலே வந்து இழுக்கும் போது வராது, லைட்டாக வந்து சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ நான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ட்விஸ்ட் பண்ணதும் ஹூக் வந்து மேலே பார்த்த மாதிரி திரும்பிடுச்சு. திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லென்த்து கிடைக்கும். லென்த்து கிடைச்சக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது? ஹூக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம கீழே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீடில் லைட்டாக டேர்ன் பண்ணி கீழே பார்த்த மாதிரி அந்த ஹூக்கை திருப்பி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஹூக் வந்து கீழே பார்த்த மாதிரி திரும்புது பார்த்தீங்களா? திரும்பிட்டக்கப்புறம் நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹூக் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் கீழே பார்த்த மாதிரியே நீங்கள் நீடலை வெளியே எடுக்கும்போது அது உங்களுக்கு சரியை வெளியே எடுத்து கொடுக்காது. ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹூக்கை வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி திருப்புறோம். தென் வந்து என்ன பண்ணுறோம்? இன்சர்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் திருப்பி கீழே பார்த்து இன்சர்ட் பண்ணுறோம். இதுதான் பேட்டர்ன். இப்போது கீழே பார்த்த மாதிரி இருக்குது, அதனால வெளியே வரலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்த்த மாதிரி அந்த நீடில் வந்து திருப்புறேன். லைட்டாக திருப்புறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் திருப்பிட்டு லைட்டாக வந்து சரியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீடில் வந்து கீழே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம மறுபடியும் வந்து ஒரு பேட்டர்ன் போடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வைஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எப்படி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்க நீடில் கீழே திருப்புறதுக்குன்னு இப்போ ஒரு லைனாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஹாஃப் சி மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஹாஃப் சி மாதிரி நீங்கள் அந்த நீடில் மேலே வரையும் போது உங்களுக்கு அந்த நீடில் தானாக கீழே பார்த்த மாதிரி திரும்பும். இப்போ பாருங்கள், நீடில் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ மேலே பார்த்த மாதிரி இருக்க நீடில் நீங்கள் அந்த பேட்டர்னில் வரையும் போது சும்மா அது மேலேயே நீங்கள் அந்த நீடில் வந்து அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த நீடில் தானாக கீழே பார்த்த மாதிரி திரும்பிடும். இது வந்து நீடில் கீழே திருப்ப தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். நீடில் வந்து வெளியே வரல. ஸோ வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நீடிலோட ஹூக்கை மேலே திருப்பிக்கிறேன். வெளியே வரல, எப்படி இருக்குது? கீழே இருக்குது. ஸோ நான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்த்த மாதிரி திருப்பிட்டு என்ன பண்ணணும்? அந்த பேட்டர்ன் போடணும். ஓகேங்களா? லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பேட்டர்ன் போட போகிறோம். இப்போது நம்ம இந்த இடத்துல நெக்ஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோமா? ஸோ மேலே பார்த்த மாதிரி இருக்க நீடில் அந்த பேட்டர்ன் வைஸில் நம்ம அழகாக டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி இப்போ இன்சர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு பாட்டி பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஹாஃப் சி போட போகிறோம். இப்போது மேலே பார்த்த மாதிரி இருக்க நீடில் இப்போ எப்படி கீழே பார்த்த மாதிரி திருப்ப தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அது மேலே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீடில் தானாக கீழே பார்த்த மாதிரி திரும்பிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. மேலே வெளியே எடுக்கும்போது ட்விஸ்ட் பண்ணி ஹூக்கை மேலே திருப்பிக்கோங்க. தென் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹாஃப் சி போடுங்க. திருப்பி கீழே பார்த்த மாதிரி இன்சர்ட் ஆகும். இவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். கீழே இருந்து நான் எடுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? நீடில் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குல்ல. லைட் ட்விஸ்ட், எக்ஸ்டெண்ட், ஹாஃப் சி போடும்போது நீடில் வந்து டவுனை பார்த்த மாதிரி திரும்புது. இப்போ இந்த இடத்துல போடுறதுக்காக மேலே இருக்க ஹூக்கை வந்து நான் அப்படியே கீழே திருப்பிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து என்-நாட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்லேயே கற்றுக்கிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து
இருக்க சரியை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பர்ஃபெக்ட் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி தருவேன். இப்போது இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பக்கத்தில் வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ நான் என்ன இன்ச் போட்டிருக்கேன்னா 1 சென்டிமீட்டருக்கு நான் வந்து லூப் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 1 சென்டிமீட்டரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 0.5ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 0.2ல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லா வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களால் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு என் நாட் போடாமல் சொல்லி தந்திருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என் நாட்லாம் பார்க்க போகிறோம். சொல்லியிருந்தேன் நீடில் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் நீங்கள் பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும்போது ஃபிங்கர்ஸ் எப்படி வைக்கணும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்டு ஹூக்கு மேலே வந்து நீங்கள் என்ன ஃபிங்கர் வைக்கணும்னா சுண்டு விரல் பக்கத்தில் இருக்க ஃபிங்கரை வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து மிடில் ஃபிங்கர் வச்சுக்கணும். அதுக்கு மேலே கட்டை விரல் வச்சுக்கணும். கட்டை விரல் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி உங்களோட 4 ஃபிங்கரை வச்சுக்கணும். இந்த பொசிஷன் தான் நீங்கள் நீடில் வந்து எப்பயுமே ஹோல்ட் பண்ணக்கூடிய பொசிஷன். இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணணும். லூப் போடும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக நீடில் இருக்கணும். உங்கள் ஹேண்ட் பொசிஷன் வந்து ஹேண்டோட ஃபிங்கர் பொசிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த பொசிஷன் மாற்றாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ஓவர். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.